சேவல் கொடி சேர்ந்து வெங்கட்ராமகிருஷ்ணன் பஞ்சவன் பாரிவேந்தன். ரூம் நம்பர் 34. அப்பலாம் என் பேரு மணிமாறன் MM. இங்க இருக்கிற எல்லா இன்ஜினியரிங்களும் மில்லிமீட்டர் கூப்பிடுவாங்க. டீ காப்பி வாங்குறது, துணி துவைக்கிறது, அயன் பண்றது, அசைன்மெண்ட் காப்பி பண்றது எல்லாம் நம்ம தான். ஆனா படிக்கிறது மட்டும் நீங்க தான் படிக்கணும். ஃபிக்ஸட் ரேட், நோ பார்கிங். ஏய் மில்லிமீட்டர், ஒரு நிமிஷம். போட்டோ எடுக்கிறீங்களா? எடுங்க எடுங்க. இது கிலோ பைட், இது மெகா பைட், இது அவங்க அம்மா ஜிகா பைட், பட் நத்திங் பைட். सरस्वती नमस्तुभ्यं ना भक्ति ना भक्ति करिष्यामि सिद्धि हाय आई वेंकट. என் பேர் செந்தில். வாணி சரஸ்வதி சாரு பஜனை பண்ணியே பாஸ் பண்ணிடலான்னு பாக்குறாரு. ஏய் வெளிய போடா. ஏய் மில்லிமீட்டர், உன் மீட்டர் எவ்வளோ? 1 கிலோமீட்டருக்கு 1 பைக்கு 2 ரூபா, 2 பைக்கு 2 கிலோமீட்டருக்கு 8 ரூபா. ஏண்டா மிச்சத்தை நீயே வச்சுக்க. நம்மளுக்கு இந்த டிப்ஸ் வாங்க பழகலாம் கிடையாது. சரி விடு. நைட்டு ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டிக்கு ஓட்டையில ஜெட்டியா போட்டுக்கோ. அரம்பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம். சீனியர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் ஜட்டியோட காலில் விட வச்சு கலாச்சிட்டு இருந்த நேரம் விழுந்தது என்னமோ சீனியர் காலில், முடிச்சது பாரியோட முகத்தில். அன்னைக்கு தான் பாரியை முதல்ல பார்த்தோம். புது தொண்டரு வணக்கங்கண்ணா. ஆமா உன் பேர் என்ன? பஞ்சவன் பாரிவேந்தன். என்னடா பேர் இது பாரிவேந்தன்? புள்ளைக்கு தேர் கொடுத்தானே அந்த பாரி. சரி வா தலைவருக்கு பேண்ட் கொடு. சொல்றான்ல கரெக்டுமா தம்பி, கரெக்டு. ஏய் நீ என்ன செவிடா அவனே உனக்கு ஈர பேண்டோட இருந்தா சளி பிடிச்சு ஜுரம் வந்துடும். கரெக்ட். என்னது கிறிஸ்டியனா? ஹே ஜேம்ஸ் பாண்ட் சார், சொல்லிட்டா அவகிட்ட என்ன பண்ண சொல்லிட்டா? take off your pants man or he'll piss on you. ஆமா இப்ப நீ ஏன் இங்கிலீஷ்ல புளிப்பு காட்டுன? I was born in Coimbatore, studied in California, so little slow in Tamil. இங்க ஒண்ணும் அவசரம் இல்ல, நீ தமிழ்லயே புளிப்பு காட்டு. Where is Hey! it? Hey! நான் அதுக்குள்ள பேட்ட போட்டீங்க. கரெக்ட். உங்கள் கால் சராயை அகற்றி விடுங்கள், இல்லையேல் இவர் உங்கள் மீது சிறுநீர் அபிஷேகம் செய்து விடுவார். சிறுநீர் அபிஷேகமா? ஏய் என்ன தமிழ்டா இது? பண்டே தமிழ்டா. சோடா. ஏய் வாடா, வெள்ள வாடா. நீ மட்டும் இப்ப வரல, அப்புறம் உன் கதவுலயே நான் சிறுநீர் அபிஷேகம் பண்ணிடுவேன். 10 வரைக்கும் எண்ணுவேன். நீ வெளியில வரலன்னா இந்த செமிஸ்டர் பூரா ஒரு ரூம் வாசல்ல தான் ஒண்ணு கடிப்பேன். 1 2 3 4 5 6 7 8 9 10
தலைவா யூ ஆர் கிரேட். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. Salt water is a great conductor of electricity. 8th standard physicsல படிச்சோம். இவன் அப்ளை பண்ணிட்டான். டாக்டர் வெறுமாண்டி சந்தனம், ஐசியோட பிரின்சிபல். பசங்க செல்லமா வைரஸ்ன்னு கூப்பிடுவாங்க. வைரஸுக்கு எல்லாமே போட்டி தான். அவர் எந்த விஷயத்திலையும் யாரும் ஜெயிக்க கூடாதுன்னு நினைப்பாரு. அவருக்கு நேரம் ரொம்ப முக்கியம். டைம் சேவ் பண்றதுக்காக ஷர்ட்ல பட்டன் வைக்க மாட்டாரு, வெல்க்ரோ தான். டைய கட்ட மாட்டாரு, மாட்டிக்குவாரு. நம்ம சிவாஜி ரஜினி மாதிரி ஒரே நேரத்துல 2 சப்ஜெக்ட 2 கையால எழுதுற அளவுக்கு திறமைசாலி. இன்னும் சொல்ல போனா 2 காலாலையும் கூட எழுத ட்ரை பண்ணிட்டு இருந்தார். லஞ்சுக்கு அப்புறம் எக்ஸாக்டா 7.5 நிமிஷம் பவர் நேப். அதுக்குள்ள அவர் அன்ப்ரொடக்டிவ் ஒர்க் நினைக்கிற நகம் வெட்டுறது, மூக்கு முடி வெட்டுறது, ஷேவ் பண்றதுன்னு எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு கோவிந்தனுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஏய் வைரஸ் முட்டை எடுத்துட்டு வராரு. எல்லாம் வெளிய வந்து நில்லுங்க. வாங்க வாங்க. என்னது? குக்கு சார். இது குக்கூஸ் நெஸ்ட் சார். ராங். குயில் எப்பவுமே கூடு கட்டாது. குயில் எங்க முட்டை போடும் தெரியுமா? காக்காவோட கூட்டில் தான் முட்டை போடும். மேட முதல் நாளே முட்டைங்கிறாரு. சகுனமே சரியில்லையே. குயிலோட குஞ்சுகள்லாம் முட்டையை விட்டு வெளியே வந்த உடனே முதல்ல என்ன செய்யும் தெரியுமா? கூட்டில் இருக்கிற மொத்த காக்காய்ங்க முட்டையெல்லாம் தள்ளி விட்டு competition over. The life begins with murder. That is natural. Compete or die. நீங்கள் இந்த குயில் மாதிரி தான். இதெல்லாம் நீங்க தள்ளி விட்டு உடைச்ச காக்கா முட்டைக்கு. Don't forget. ஒவ்வொரு வருஷமும் ஐஎஸ்சிக்கு 4 லட்சம் அப்ளிகேஷன் வருது. ஆனா அதுல 200 மட்டும் தான் செலக்ட் ஆகுது. You Others are broken eggs. என் மகன், my own son, 3 வருஷம் அப்ளை பண்ணான். ஒவ்வொரு வாட்டியும் உடைஞ்ச முட்டையாவே போயிட்டான். Remember, life is a race. நீ வேகமா ஓடணும், இல்லாட்டி பின்னாடி வர உன்னை ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பான். Let me tell you a very interesting story. இது astronauts pen. ஸ்பேஸ்ல கிராவிட்டி இல்லாதனால பால் பாயிண்ட் பென், ஃபவுண்டன் பென் இது எதுவுமே எழுதாது. சோ பல சயின்டிஸ்ட் பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி இந்த ஸ்பேஸ் பென்னை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதால எந்த கோணத்துல எழுதலாம், எந்த டெம்பரேச்சர்ல எழுதலாம். One day when I was a student, our director of institute called me. குருபாண்டி சந்தனம், yes sir, come here. நான் பயந்துட்டேன். அப்ப இந்த பேனாவை என்கிட்ட காமிச்சு, this is a symbol of excellence. நான் இதை உனக்கு பரிசா கொடுத்தேன். என்னைக்கு நீ உன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்டூடெண்ட பாக்குறியோ அன்னைக்கு நீ இதை அவனுக்கு கொடுன்னு சொன்ன. 32 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட நான் பார்க்கவே இல்லை. அட்லீஸ்ட் இந்த பேட்ச்லயாவது இந்த பேனாவை யாராவது வாங்குவீங்களா? குட், ஹேண்ட்ஸ் டவுன். என்ன உனக்கு தெரியும் நோட்டீஸ் டுவெல் பண்ணுமா? ஹேண்ட்ஸ் டவுன். சார் எனக்கு ஒரு டவுட் சார். கேள். சார் ஸ்பேஸ்ல பேனா எழுதலன்னா பென்சில் யூஸ் பண்ணிருக்கலாமே, 2 ரூபாயோட முடிஞ்சிருக்குமே. டிஸ்போஸ் எல்லாரும் போலாம். வாங்க வாங்க. ஏய் பயங்கரமான ஆள்டா அவன்.
நேற்று சீனியர் சுவிட்ச் ஆஃப் பண்ணா இன்னைக்கு வைரஸ் வாயில விரல விட்டு ஆட்டிட்டான். இவன்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஆனானப்பட்ட வைரஸ்க்கே ஆப்போசிட்டே தலைவா யூ ஆர் கிரேட் என்ன ஆசீர்வாதம் பண்ணு எந்திரா எந்திரி. ஏய் பட ஸ்கூலுக்கு கீழுக்கெல்லாம் போக மாட்டியா நீ? ஸ்கூல் ஃபீஸ் உங்க ஒப்பனா கொடுப்பான் விடு சின்ன பையன். இந்த பார் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு ஃபீஸ் தேவையில்லை, யூனிஃபார்ம் இருந்தா போதும். இந்தா, உனக்கு எந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்கூலோட யூனிஃபார்மை தச்சுக்கோ. கப் சிப்னு போய் கிளாஸ்ல உட்கார். இந்த கும்பல்ல உன்னை யார் கண்டுபிடிக்க போறா? கண்டுபிடிச்சிட்டா யூனிஃபார்மை மாத்து, ஸ்கூலை மாத்து. பாத்தியா? அவன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. உலகத்துல இருக்க எல்லா வழக்கமான விஷயங்களையும் வேற ஒரு கோணத்துல இருந்து பார்ப்பான். வைரஸோட குயில் கூட்டத்துல அவன் மட்டும் மயிலா தெரிஞ்சான். நாங்கெல்லாம் ப்ரொஃபஸரோட விருப்பப்படி எங்கிற மிஷின்ஸா இருந்தோம். அவன் ஒருத்தன் தான் மனுஷனா இருந்தான். வாட் இஸ் ஏ மெஷின்? சார் ஏய் என்ன ஆட்டம்? இல்லை சார், சின்ன வயசுலேருந்து இன்ஜினியர் ஆகணுன்றது என்னுடைய கனவு. நான் இங்கே உட்காந்துருக்குறேன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார். சந்தோஷப்பட்டது போதும், முதல்ல மிஷினுக்கு டெஃபரேஷன் சொல்லு. சார், a machine is anything that reduces human effort, sir. Can you please elaborate? சார், எந்த ஒரு பொருள் மனுஷனோட நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை சுலபமாக்குதோ அது மிஷின் சார். இப்போ நமக்கு வேர்த்துச்சுன்னா சுவிட்சை தட்டுறோம், காற்று வருது, ஃபேன், மிஷின் சார். ஊரில் இருக்கிற ஃப்ரெண்டோட உடனே பேசணும்னா ஃபோன், மிஷின் சார். நம்மளை சுற்றி எல்லாமே மிஷின் சார். பேனா நெப்பில் இருந்து பேண்ட் ஜிப்பு வரைக்கும் எல்லாமே மிஷின் சார். ஒரு செகண்டா, ஒரு செகண்டா, அப் டவுன், அப் டவுன், அப். டெஃபரேஷன் என்ன? சார், அதுதான் சார் சொல்லிட்டு இருந்தேன். இதுதான் எக்ஸாம்பிள் எழுத போறியா? இது என்ன மிஷினா? அப் டவுன், அப் டவுன். இடியட். Anybody else? Sir, Yes? sir, machines are any combination of bodies so connected that the relative motions are constrained and by means of which force and motion may be transmitted and modified. As a screw and its nut or a lever arranged to turn about a forearm or a pulley about its pivot, etc. Especially a construction more or less complex consisting of a combination of moving parts or simple mechanical elements such as wheels, levers, cams, etc. Very good. Perfect. Thank you, sir. Please sit down. Thank you. இதைத்தான் சார் நானும் சொன்னேன், எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. எளிமையா படிக்கணும்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் போய் சேர்ந்துக்க. ஆனால் சார், நம்ம என்ன படிக்கிறோன்றது புரியணும்ல சார். சும்மா புக்கில் இருக்கிற டெஃபினேஷனை கூட்டுத்தனமாக மனப்பாடம் பண்ணுறதில்ல என்ன சார் பிரச்சனை? ஓ, நீ புக்ஸோட புத்திசாலியோ? சார், நான் எக்ஸாமில் நீ பாஸ் ஆகணும்னா இதைத்தான் எழுதி ஆகணும். இல்லை சார், நான் என்ன Get சொல்ல. out. ஏன்? எளிமையா சொல்லணும்னா வெளியே போ. So, you got the definition of the mission. The mission is a combination of various elements or links used to transform other form of energy. ஏய், ஏன் உள்ள வர்ற? சார், மறந்துட்டேன் சார். எதை மறந்துட்ட? Instruments that record, analyze, summarize, organize, debate, and explain informations that are illustrated, non-illustrated, hardbound, paperbound, jacketed, non-jacketed with forward introduction, table of contents index, that are intended for the enlightenment, understanding, enrichment, enhancement, and the education of the human brain through the sensory route of vision, sometimes touch. அப்படின்னா புக்கு சார், புக்குக்கு புக்கில் இருக்கிற டெஃபினிஷன் சார். புக்ஸை மறந்துட்டேன், அதான் எடுக்க வந்தேன். இது புரியுற மாதிரி முதல்ல சொல்றதுக்கு என்ன? அதைத்தான் சார் முதலே ட்ரை பண்ணேன். உங்களுக்கு தான் எதையுமே எளிமையாக சொன்னால் பிடிக்காது.
தப்பிச்சிட்டீங்க சார். போலீஸும் கண்டுபிடிக்கல, பன்னீர்செல்வத்தோட அப்பாவுக்கும் தெரியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சாவுக்கு என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா சார்? இன்டென்ஸ் ப்ரெஷர் ஆன் வின் பைப் ரிசல்ட்டிங் இன் சோக்கிங். இங்க ப்ரெஷர் ஏற்பட்டதுனால அது சித்தரான்னு சொல்றாங்க. அதே 4 வருஷம் இங்க ப்ரெஷர் இருந்துச்சு. அது யாருக்கா தெரியுமா சார்? அது ஏன் சார் ரிப்போர்ட்ல வரல? இந்த இன்ஜினியருங்க எல்லாத்துக்கும் மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ப்ரெஷரை அளக்க ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது சூசைட் இல்ல, கொலைன்னு. எவ்வளவு தைரியம் இருந்தா பன்னீர்செல்வம் சூசைடுக்கு நான் தான் காரணம் சொல்லுவேன். ஒரு ஸ்டூடெண்டால பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியலன்னா அதுக்கு நாங்கிற பொறுப்பா? லைஃப்ல 1008 பிரஷர் இருக்கும். எல்லாத்துக்கும் பழி தூக்கி மொத்தம் மேல போடுவீங்களா? சார் நான் உங்களை தப்பு சொல்ல சார், இந்த சிஸ்டமை தான் சார் தப்புன்னு சொல்றேன். சார் என்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இன்னைக்கு சூசைடில் இந்தியா தான் சார் நம்பர் 1. ஒவ்வொரு 90 நிமிஷத்துக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். சார் இங்கே நோயிலையோ விபத்துலையோ சாகிற ஸ்டூடெண்ட்ஸை விட தற்கொலையில் சாகிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார் ஜாஸ்தி. எனக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி எல்லாம் கவலை இல்லை. This is one of the finest colleges in this country. 32 வருஷமா இதை நடத்திக்கிட்டு வர 28வது பொசிஷன்ல இருந்த நம்பர் 1 பொசிஷன் கொண்டு வந்திருக்கேன். சார் என்ன சார் நம்பர் 1? என்ன நம்பர் 1? ஒன்றுக்கு போகிறது கூட தான் நம்பர் 1. சாரி சார், இங்கே யாரும் புதுசாக யோசிக்கிறது இல்லை. புது கண்டுபிடிப்புகளுக்கு மரியாதையே இல்லை. வெறும் மார்க்ஸ் வாங்குறதுலையும் இல்லை நல்ல வேலையில் செய்கிறதுலையும் இல்லைன்னா யூஎஸில் போய் செட்டில் ஆகிறதுலையும் தான் குறியாக இருக்கிறாங்க. இங்கே நிறைய மார்க்ஸ் வாங்குறது எப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்குறாங்களே தவிர இன்ஜினியரிங் யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை சார். அப்ப எப்படி பாடம் நடத்துறதுன்னு நீங்க எனக்கு சொல்லிக் கொடு. நான் அப்படி Come on. சார் 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 So, today we are going to see the thermal. டாக்டர் கேஸ் நீங்க போய் கிளாஸ் சொல்றேன். ஸ்டூடண்ட்ஸ் இங்க நின்னுகிட்டு இருக்காரு, இவர் ஒரு மகா புத்திசாலி. இங்க இருக்கிற எல்லா ஹைலி குவாலிஃபைட் டீச்சர்ஸ் விடவும் இவருக்கு ரொம்ப தெரியுமா. இன்னைக்கு ப்ரொஃபசர், டாக்டர், இன்ஜினியர் பஞ்சவன் பாரிவேந்தன் நம்மளுக்கு இன்ஜினியரிங் என்ன சொல்லி தரப்பாரு. சார் நான் ப்ளீஸ் ப்ரொசீட். We do not have all day. Driven country, Mason. உங்கள் எல்லாருக்கும் 30 செகண்ட்ஸ் டைம் தரேன். இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு கண்டுபிடிக்கணும். உங்கள் புக்ஸை நீங்கள் புரட்டி பார்த்துக்கலாம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட் வரா, யார் லாஸ்ட் வரான்னு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Time up. Time up, sir. Time up, time up. என்ன யாருக்குமே ஆன்சர் தெரியலையா? கொஞ்சம் எல்லாரும் உங்க லைஃப்பை ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நான் இந்த 2 வார்த்தையை எழுதுனதும் யாருக்காவது இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சா? இன்னைக்கு ஏதோ புதுசாக கற்றுக்க போகிறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சா? எனிவன்? இல்லை.
நான் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே எல்லாரும் ரேஸ்ல ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படி விழுந்து விழுந்து படிச்சு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பிரயோஜனம்? உங்க அறிவு ஜாஸ்தியாக போதா? இல்ல, பிரஷர் தான் ஜாஸ்தியாகும். இது காலேஜ், பிரஷர் குக்கர் இல்ல. சர்க்கஸ்ல கூட தான் சிங்கம் வந்து ரிங் மாஸ்டரோட விப்புக்கு பயந்து கரெக்டா வந்து சேர்ல உட்காரும். அதை வெல் ட்ரெயின்டுன்னு சொல்லுவோமா இல்ல வெல் எஜுகேட்டட்னு சொல்லுவோமா? ஹலோ, இது பிலாசபி கிளாஸ் இல்ல. முதல்ல அந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லு. சார், அப்படி 2 வார்த்தைகளே இல்லை சார். அது ரெண்டும் என் ஃப்ரெண்டுங்களோட பேரை வச்சு பண்ண புட்டாலக்கடி. இதனை இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்கிற லட்சணமா? இல்லை சார், நான் இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்க வரல. என்னை விட உங்களுக்கு தான் அது ஜாஸ்தி தெரியும். எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு தான் சார் நான் சொல்ல வரேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இதை கத்துப்பீங்கன்னு. வரேன் சார், பாய் சார். உங்கள் மகன் செந்தில் வெங்கட் தவறான சகவாசத்தால் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். வைரஸோட லெட்டர் எங்க வீடுங்கள்ல ஆட்டோமா மாதிரி வந்து விழுந்தது. 2 வீடும் ஹீரோஷிமா நாகசாக்கி மாதிரி துக்கமயமாயிடுச்சு. எங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக எங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க. வா பாரு, பாத்தியா? எல்ஜி ஏர் கண்டிஷனர். சார் உட்காந்து சௌகரியமா படிக்கணுங்கிறதுக்காக 15,000 செலவு பண்ணி அவர் ரூமுக்கு மட்டும் போட்டது. இன்னும் சொந்த வீடு வாங்கலையா, கார் வாங்கல, இன்னும் ஸ்கூட்டர் தான் போயிட்டு இருக்கேன். என் 25 வருஷம் சேவிங்ஸ் மொத்தத்தையும் அவன் படிப்புக்காக தான் செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? இவன் எதிர்காலத்துக்காக எங்க சந்தோஷத்துல தியாகம் பண்ணிருக்கையா? இவங்க அம்மா தான் இவனுக்காக ஸ்பெஷலா பச்சரிசி சாதம் அடிச்சு வைப்பா. இதுல சாரி தனியா முட்டை. இதெல்லாம் நீ எடுத்த போட்டோஸா வெங்கட்? ஆமா, இவருக்கு போட்டோகிராஃபினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரோட்ல போற ஒரு நாய் பண்ணிய கூட விட மாட்டாரு. கேட்டா வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா போறாராம். சாரோட பர்சன்டேஜ் என்ன? 91. 94ல இருந்து 91% வந்துட்டாரு. நான் சொல்றது உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? இல்ல அங்கிள், ஆக்சுவலா இவ்வளோ அழகா போட்டோஸ் எடுத்திருக்கான். அவனை எதுக்கு இன்ஜினியர் ஆக்குறீங்க? பேசாம ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆக்கலாம்ல, பெரிய ஆளா வரும். ஐயா சாமி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் பையனை கன்ஃபியூஸ் பண்ணி அவன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாத. ஹே வெங்கட், வாங்கப்பா சாப்பிடலாம். பாரி வாடா, செந்தில் சாப்பிடலாம். சார் அடுத்த வாட்டி வரும்போது வந்தா கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். எங்க வீட்டுல அடிச்ச மசாலா வாசனைக்கு வாயெல்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதுல அப்பா மண்ணு போட்டு அனுப்பிட்டாரு. சரின்னு செந்தில் வீட்டுல பேப்பர் கொடுத்தா கூட தின்னலான்னு போனோம். செந்தில் வீட்டுக்கு போனப்ப ஏதோ சௌகார் ஜானிக்கு நடிச்ச பழைய பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாக்குள்ள போன மாதிரி இருந்தது. ஒத்த ரூம், அதுல பாதி செத்த அப்பா, அவங்க அம்மா இருமலா, சாரி நிர்மலா, கல்யாணம் ஆகாத ஜக்கா அக்கா. செந்திலோட அம்மா ரிட்டையர் ஆன ஸ்கூல் டீச்சர். டயர்டே ஆகாம புலம்பிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதும் காஃபி பொடிய கடன் கேட்டுருவாங்க. அப்பா பழைய போஸ்ட் மாஸ்டர். ஒரு பக்கம் வாதம் வந்ததும் எல்லா பக்கமும் கடன். இவங்க 2 பேரோட பென்ஷன்ல தான் அந்த குடும்பமே அல்லாடிட்டு இருந்துச்சு. அவன் அக்கா ஜெயாக்கு 28 வயசு ஆகுது. நூர்ஜகான்ல டிக்கெட் கிழிக்கிறவங்க கூட 100 பவுன் கேக்குறான். நீ ஒழுங்கா படிக்கலனா இவளுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? சப்பாத்தி, அரிசி கிலோ 8 ரூபாய், ரேஷன்ல கோதுமை 3 ரூபாய் தான்ட்டு சப்பாத்தி சாப்பிடுறோம். மா, கொஞ்சம் தக்காளி சட்னி வைக்கட்டுமா? தக்காளி கிலோ 8 ரூபாய், வெங்காயம் 15 ரூபாய். மா, இப்படி காலேஜ்ல இருந்து கம்ப்ளைண்ட் லெட்டரா வந்தா எண்ணத்தை தான் திங்கிறது. இனிமே வெங்காயம் வாங்கினா கூட தங்க மாளிகை தான் போகணும் போல இருக்கு. தக்காளி சட்னி வைக்கட்டுமா? நோ 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 தேங்க்ஸ். என்னம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி மார்த்த வாங்குற? சரிடா, ஒண்ணு பேசல, வாய் மூடிக்கிறேன். உங்களுக்காக தொண்டை தண்ணி போக கத்தி சம்பாதிக்கணும், வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய்யணும். ஆனா வாயை மட்டும் திறக்க கூடாது. குடும்ப கஷ்டத்தை பிள்ளைங்கிட்ட சொல்லாம யாருகிட்ட சொல்ல? ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டயா?
எங்களுக்கு செந்தில சமாதானப்படுத்துறதா அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதான்னு தெரியல. முதல்ல வயித்தை சமாதானப்படுத்த முடிவு பண்ணோம். இவருக்கு சைபா சோரி மருந்து கூட இப்ப 15 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னொரு சப்பாத்திப்பா. இல்ல இல்ல வேணாம், இதுவே போதும். தக்காளி கிலோ 8 ரூபா, வெங்காயம் கிலோ 15 ரூபா. அட்லீஸ்ட் எங்க வீட்ல சப்பாத்தியாவது போட்டாங்க, அவங்க அப்பா அது கூட போடல. சரியான சாடிஸ்ட் ஹிட்லர். உங்க அம்மா மதர் தெரேசா நல்லா போட்டாங்களே நெஞ்சு பிடி சப்பாத்தி. இந்த பார், எங்க அம்மா பத்தி தப்பா பேசின கொன்னுடுவா ராஸ்கல். என்னடா இதுக்கு போய் அடிச்சுக்கிறீங்க? பசி உயிரை போது எங்க வெளியே போய் சாப்பிடலாமா? காசு யார் கொடுப்பாங்க? மதர் தெரேசாவா? அடி இந்த பார் பாரி. ஏய் ஏய், சாப்பிடுறதுக்கு காசு தேவையில்லடா, கவர் இருந்தா போதும். அங்க பார். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? பின்னாடி இருக்காங்களே, தெரியல? யாருமா அது? மாமா. டேய் எனக்கு பயமா இருக்குதுடா, சாப்பிடுறதுக்கு முன்னாடியே டாய்லெட் வந்துரும் போல இருக்கு. ஏய் சி மச்சான், புஃபேல இருக்க எல்லா ஐட்டத்தையும் ஃபுல் கட்டு காட்டணும்டா. வயிறு வெடிச்சு செத்துருவடா. ஏய் அப்பப்போ போய் டவுன்லோட் பண்ணிட்டு வந்தா முடிஞ்சது. ரியா, what the hell is this? ஏன் இந்த பார்ட்டி வாட்ச் எல்லாம் கட்டிருக்கிறார்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ராகேஷோட ஃபியான்சே டாக்டரா போறவ 200 ரூபாய் டப்பா வாட்ச் எல்லாம் கட்டிருக்கான்னு கேவலமா பேச மாட்டாங்க. கால்டி உட்டரே. ஹாய் ஹேண்ட்சம். ஹாய் ஆண்டி. Did you notice something? ரூபீஸ் மாண்டலேல வாங்கினது. மாண்டலே. வாவ். Let's go meet David. Sure. எக்ஸ்கியூஸ் மீ. Yes. பூஸ். அந்த கிளாஸை கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? இல்ல ஓங்கிய மண்டையில் அடிச்சிட்டீங்கன்னா. நான் ஏன் உங்களை அடிக்க போறேன்? இல்ல நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க போறேன். What? அந்த கழுதை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. Excuse me? அவன் மனுஷனே இல்ல, பிரைஸ் டாக். Listen. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க லைஃப்ல பிராண்ட்ஸ் இருக்கும், அதோட பிரைஸ் லிஸ்ட் இருக்கும், ஆனா லைஃப் இருக்காது. Hello. நான் வேணா டெமோ காட்டட்டுமா? அவனோட ஷூ விலை என்னன்னு தெரியுமா? நான் கேட்க மாட்டேன், அவனே சொல்லுவான். ஜஸ்ட் வாட்ச். Ever created in this world. Life is a brand. Even God is a brand. That's why I have branding. Without a brand, you're nothing. It's not a minor thing, you know. Gosh! Sharks! You fool! ये $300 shoe चट्टी कोड़ी ने पोरा मारे. My $300 shoe. How am I going to walk now? பாத்தீங்களா? எஸ்கேப் ஆயிடுங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. Yes. Dad. அவங்க உங்க கெஸ்டா? தள்ளாதடா. அவனுக்கு ஸ்டூடண்ட்ஸ் இங்க என்ன பண்றானுங்க? One second. Hi. ஹே, நீங்க என் கண்ணை திறந்துட்டீங்க. Thank you so much. இதுல என்னங்க இருக்கு? போற போக்குல ஒரு சோஷியல் சர்வீஸ். அப்படியே திரும்பி போற வழியில இன்னொரு சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு போங்களே. கண்டிப்பா. என்ன செய்யணும் சொல்லுங்க. எங்க அப்பா நான் ராகேஷ் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருக்காரு. ஓ, நீங்க தான் இவ்வளவு அழகா எடுத்து சொல்றீங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு டெமோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க கவலையப்படாதீங்க. அவன் ஜெட்டி என்ன வேலைன்னு அவன் வாயிலே சொல்ல வைக்கிறேன். செந்தில், அந்த சட்னி எடு. You're so sweet. உங்க அப்பா எங்க இருக்காரு? உங்களுக்கு பின்னாடி தான். ஓ. பாத்தீங்களா? ஓடி போயிடுங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேக்கட்டி போங்க. இங்க என்ன பண்றீங்க? சார், மாப்பிள்ளை பொண்ணுக்கு மொய் கவர் கொடுக்கலான்னு வந்தோம் சார். என்கிட்டயே கொடுங்க. பொண்ணு எங்க அக்கா தான். அக்காவா? ஆமா. எனக்கு கக்கா வந்துரும் போல இருக்கு.
சார் உங்களுக்கு மொத்தம் எத்தனை பொண்ணு சார்? எம்டி பொய் கவர் இல்ல பொய் கவர். வச்சிருந்தமே 1000 ரூபாய் எங்கடா போச்சு? ஆமா நாங்க யாரும் உங்களை இன்வைட் பண்ணவே இல்லையே. மாப்பிள்ள சைடோ? இல்ல சார், நாங்க ஆக்சுவலி சயின்ஸ் சைட் சார். எப்படி எப்படி? டாட் இவர் எல்லாத்தையும் அழகா எடுத்து சொல்வாரு. அப்பாக்கு ஒரு டெமோ கொடுங்க ப்ளீஸ். சார் உங்களுக்கே தெரியும், சென்னையில் அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. இதனால கல்யாண காட்சினா எவ்வளோ பேர் அவஸ்தைப்படுறாங்க. அதனால கல்யாணத்துக்கு வந்திருக்கிற காருங்க பேட்டரியில இருந்தே கரண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இன்வெர்டர் தயாரிக்கலான்னு வந்திருக்கோம் சார். ஓஹோ, வாவ் இன்வெர்டர் பண்ணியாச்சா? அது டிசைன் ரெடி சார். டிசைன் கொடுத்தனே, எங்கடா டிசைன்? அது நான் முன்னே செந்தில்கிட்ட கொடுத்துட்டேனே. செந்தில் டிசைன்? சார் டிசைனை விடுங்க சார். உங்க கெஸ்ட் எல்லாரையும் கார் சாவி கொடுக்க சொல்லுங்க சார். நான் இங்கே இப்பவே ஒரு இன்வெர்டர் பண்ணி காட்டுறேன் சார். நீ கதை பண்ணத்தான் முடியும், இன்வெர்டர் எல்லாம் பண்ண முடியாது. சார் என்ன நம்புங்க சார், என்னால முடியும் சார். அது மட்டும் இல்ல, உங்க டாக்டர் கல்யாணத்துல கண்டுபிடிச்சதுனால அதுக்கு உங்க பேரே வைக்கலான் இருக்கோம் சார். வைரஸ் இன்வெர்டர் எப்படி சார் இருக்கு? அப்பா உங்க பேர் வைரஸா? சொல்லவே இல்ல. செந்தில்